Hi friends, வணக்கம் and welcome to my channel Rainbow's Cooking Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ சுவையான புளியோதரை. சோ இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் friends. இப்போ ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே லைட்டாக வறுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ½ ஸ்டேஜ் நமக்கு இதை வறுத்துக்கணும் இதுலேயே. இதுக்கப்புறமா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க, அதாவது மல்லி. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு இதை ஒரு ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளியை ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 200 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு புளியோதரைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லெண்ணெய் தான் நான் இப்போ விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சதும் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வேர்க்கடலை இது கூட சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 முந்திரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைசல் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. எவ்வளோ திக்காக இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பொடியை நீங்கள் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த புளி கரைச்சல்லேருந்து நம்ம கொஞ்சமாக தான் இதில் போட்டு நம்ம கிளற போகிறோம். இப்போது நீங்கள் இந்த புளி கரைச்சல் மீதி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வீணாக போகாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பொடியை இது கூட சேர்த்துட்டு இந்த சாதத்திலே கிளறிட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புளியோதரை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங் டு மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.